வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். நாட்கள் விரைய கயல்விழியும் கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தாள். கல்லூரி ஆரம்பித்து 3 மாதங்கள் ஓடிவிட்டதல்லவா? அதுவரை நடத்திய பாடங்களை மற்றவர்களிடம் கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்வதிலேயே பெரும்பான்மையான நேரம் கழிந்தது. இயல்பிலேயே சட்டென பழகிவிடுவாள் என்பதால் மற்ற மாணவிகளுடன் எளிதில் நட்பு பாராட்ட முடிந்தது. படிப்பில் மூழ்கி திருமண விஷயத்தை சற்று மறந்திருந்தாள் என்பதுதான் உண்மை. ஆனால் மனதின் ஒரு மூலையில் மட்டும் இந்த கல்யாணம் வேண்டாம், அவரை ஏமாற்றாதே என்ற குரல் மட்டும் விடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. வீட்டில் வேறு நிச்சய ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க பெற்றவர்களிடம் கூறி அவர்களது மகிழ்ச்சியை கெடுக்க அவள் விரும்பவில்லை. கூறினாலும் அன்னை ஏதாவது கூறி சமாதானம் செய்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டவள் பேசாம இந்த விஷயத்தை அவரிடமே சொன்னால் என்ன என்று நினைத்து கொண்டாள். நிச்சயத்திற்கு செல்லும்போது அவரிடம் இதை பற்றி பேச ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். நாளை விடிந்தால் நிச்சயம். அறையில் புடவை, அணிகலன்கள் என தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டிருந்தவளை தேடி வந்தார் மணிகண்டன். அம்மா கயல், ஃபோனில் மாப்பிள்ளை இருக்கிறாரு, உன்கிட்ட பேசணுமாம். கூறியபடி கைபேசியை அவள் கையில் திணித்துவிட்டு அவர் வெளியேறிவிட இவளுக்கோ விதிர்த்து போனது. என்னது, ஃபோனில் இருக்கிறாரா? நான் எப்படி பேச முடியும்? முதல் முறை அவனுடன் ஃபோனில் பேச ஏதோ ஒரு தயக்கம். அப்படியே இருக்கவும் முடியாதே. மெல்ல பூவை போல கைபேசி எடுத்து காதில் வைத்தவள் ஹலோ என்றாள் மெதுவாக. என்ன பண்ணிட்டு இருக்கிற பொண்டாட்டி? தனது செவியில் வந்து மோதிய குதூகலமான அவன் குரல், அதைவிட பொண்டாட்டி என்று அவனது அழைப்பு அவளை என்னவோ செய்தது. அடிவயிற்றில் குறுகுறுப்பு மூழ, நாளைக்கு கட்டிக்க புடவை எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் என்றாள். ஓ, என்ன கலர்? அதன் பிறகு ஸ்வீட் நத்திங்ஸ் தொடர அந்த பேச்சு அவளுக்கும் பிடித்துவிட எடுத்து வைப்பதை மறந்தவளாய் அவனுடன் பேச ஆரம்பித்து விட்டாள். ஆரம்பத்தில் தடுமாறினாலும் அவன் இழுத்து வைத்து பேசியதில் தனது தயக்கத்தை ஒழித்து பேச ஆரம்பித்திருந்தாள். சரி, ஃபோனை வைக்கட்டுமா? ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மணியை பார்த்தவள் அவனிடம் வினவ, நேரமானா என்ன, நாம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. இது அப்பாவுடைய ஃபோன் என்று மட்டும் கூறினாள். சோ வாட்? இப்படி கூறுபவனிடம் என்னவென்று சொல்ல முடியும்? அவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். சிறிது நேர பெருமூச்சுக்கு பிறகு ஐ ரியலி மிஸ் யூ பொம்மி. ஏக்கத்தில் குழைந்து வந்து விழுந்த அவனது வார்த்தைகள் அவளை இதமாய் நனைத்துச் சென்றது. பொம்மி, இந்த அழைப்பு அறுவை சிகிச்சை நடக்கும் போதும் இப்படித்தான் அழைத்தார். மனம் கூவ, ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் மயக்கத்தில் இருந்தப்போ என்னை பொம்மின்னு கூப்பிட்டது நீங்கதானா? துள்ளலுடன் அவள் வினவ அவனுக்கு ஆச்சரியம். மயக்கத்தில் அதெல்லாம் நினைவில் இருக்காது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஹே, உனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதா? எங்கேயோ இருட்டில் பறந்துட்டு இருந்த என் காதில் விழுந்த ஒரே குரல் பொம்மி திரும்ப வந்துடு அப்படிங்கிறது தான். அந்த குரலை இறுக்கி பிடிச்சிட்டு நடந்து வந்தேன். நெகிழ்ச்சியுடன் அவள் கூற அவளை வெகு சிரமப்பட்டு காப்பாற்றிய தருணத்தை நினைத்து கொண்டான். ஏன்னு தெரியல, உன்னை முதல்ல பார்த்தபோது அந்த பெயர்தான் மனசுல தோணுச்சு. பொம்மி, ஐ லவ் யூ டி. இதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் காதலை சொல்கிறான். அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவனது காதல் அவளுக்குள் சொட்டு சொட்டாய் இறங்க விழிகளை மூடி ஆழ்ந்து அனுபவித்தாள். எப்படா கல்யாணம் முடியும்னு இருக்குதுடி. நீ இந்த பெட்ல என் கூடவே இருக்கணும் போல தோணுது. காதல் வார்த்தைகளை ரசித்த அவள் மனம் அவனது மோக வார்த்தைகளில் விதிர்த்து தடுமாறியது. பேபி, ஒரே ஒரு கிஸ் மட்டும் தர்றியா? ஐ ரியலி மிஸ் யூ டி. திருமணம் செய்து கொள்ளப் போகிற ஆண் பெண்ணுக்கிடையே மிக மிக சகஜமான உரையாடல் தான் இது. அதற்கே அவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. முத்தமா? இதயம் மெலிதாய் அதிர, நிச்சயமா என்னால் கொடுக்க முடியாது. மனம் முடிவே கட்டி கொண்டது. ப்ளீஸ், நான் வச்சிடட்டுமா? அப்பா கூப்பிடுறாங்க. எப்படியோ அவனிடமிருந்து தப்பிக்க வாயில் வந்ததை கூறிவிட்டாள். தப்பிக்க பார்க்கிற? இருக்கட்டும், நாளைக்கு இங்கேதானே வரப்போற, நேரில் வாங்கிக்கிறேன் கூலாக கூறிவிட்டு அவன் ஃபோனை அணைத்துவிட அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்து ஃபோனின் திரையையே வெறித்து கொண்டிருந்தாள் கயல்விழி. என்னது, நேரில் வாங்கிக்குவாரா? கடவுளே! அப்பொழுதே அவளுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அதையே யோசித்து கொண்டிருந்தவளின் தூக்கம் அன்றைய இரவு பறிபோனது. திருமண கனவில் மூழ்கி மேனியெங்கும் பரவிய இன்ப சிலுசிலுப்பில் தூக்கம் காணாமல் போயிருந்தால் ஒரு நியாயம் இருக்கிறது. முத்தம் கொடுத்து விடுவானோ என்று பயந்து நடுக்கத்தில் தூக்கம் தொலைத்தால் அது எவ்வகையில் நியாயம்? பெண்ணவளின் இந்த பயமும் நடுக்கமும் எங்கு கொண்டு சென்று நிறுத்துமோ? நாளை நடக்கும் நிச்சயம்தான் பதில் சொல்ல வேண்டும். தொடரும். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 10. காலையில் நேரமாகவே பெண் வீட்டினர் வந்து இறங்கிவிட்டனர். முன்புறம் ஓடிய நடைபாதை, இருபுறமும் சீராக அமைக்கப்பட்டிருந்த புல்வெளி, ஆங்காங்கிருந்த கல்மேடை, பெரிய பெரிய தூண்களை கொண்ட பால்கனி, அதை தாண்டி மிக அழகாய் நிமிர்ந்திருந்த மாளிகை.
ஒரு சில உறவினர்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைத்திருக்கிறதே என்ற மனப்பூர்வமான மகிழ்ச்சி. இன்னும் சிலருக்கு பணம் இருக்குதுன்னு பொண்ணை கட்டி கொடுக்கறாங்க, என்னன்னு சொல்றது என பொறாமை. அனைத்து உயிர்களும் ஒரே போல் இருப்பது இல்லையல்லவா? அவரவர் குணங்களுக்கு ஏற்ப உணர்வுகளும் மாறுபடும். கண்டும் காணாமல் கடந்து சென்று விடுவதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. இங்கும் கண்டும் காணாமல் சென்று மணமக்களை பார்ப்போம். மேலே இருந்த தன் அறையின் பால்கனியில் நின்றிருந்தான் நிரஞ்சன். அவன் பார்வை காரிலிருந்து இறங்கிய தன் பொம்மியின் மீதுதான் பெரும் மையலுடன் பதிந்திருந்தது. வெங்காயத்தோலின் நிறத்தில் பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். வயலட் வண்ண பார்டரில் மிக நெருக்கமான ஜரிகைகள் நெய்திருக்க அவளுக்கு மிக அழகாக இருந்தது அந்த நிறம். அதே வயலட் நிறத்தில் ஆரி ஒர்க் செய்த ஜாக்கெட், நீண்டிருந்த பின்னலில் முழுவதும் கத்தையாய் மல்லிச்சரம், ஆரம், கழுத்தை ஒட்டிய நெக்லஸ் என தங்க அணிகலன்கள். பெரிய ஜிமிக்கி அவள் முகத்திற்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. கையில் கலகலவென்று கவி பாடிய தங்க வளையல்கள் அவனுக்கு என்ன செய்தி சொல்லியதோ. இதழ் பிரித்து சிரித்து கொண்டான். ஆனவனின் ரசனை பார்வை பெண்ணவளின் இதயத்திற்கு தூது அனுப்ப ஏதோ தோன்றியவளாய் கயல்விழியும் நிமிர்ந்து மாடியை நோக்கினாள். மரக்கைப்பிடிகளில் இரு கைகளையும் ஊன்றி காதலுடன் தன்னை பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சன் வந்து விழுந்தான். முகம் விகசிக்க இதழ் நிறைய புன்னகையுடன் அவளும் அவனை ரசித்தாள். எவ்வளவு நேரம் சூழ்நிலை மறந்து பார்வைகள் பின்னிக் கொண்டிருந்ததோ தெரியவில்லை. என்ன, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு 2 பேரும் நோக்குறீங்களா? அனன்யாவின் கேலி குரலில் சட்டென்று குனிந்து கொண்டாள் கயல்விழி. சிறு புன்னகையுடன் அவர்களை வரவேற்பதற்காக கீழே இறங்கி வந்தான் நிரஞ்சன். இல்ல, அது அவள் தடுமாற. நோக்குங்க நோக்குங்க, நாங்க ஒன்றும் நினைக்க மாட்டோம். நிச்சயத்துக்கு டைம் ஆச்சு, இப்போ உள்ளே போகலாமா? சிரித்தபடி வினவிய அனன்யா அழகாக இருந்தாள். பச்சை வண்ண ஷிஃபான் புடவை அவள் உடல்வாகிற்கு வெகு பாந்தமாக பொருந்தியிருந்தது. நடுமுதுகு வரை மட்டும் நீண்டிருந்த கூந்தலை இருபுறமும் முடியெடுத்து சிறு கிளிப்பில் அடக்கியிருந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு சின்ன நெக்லஸ். வந்ததிலிருந்து இவளை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பது கார்த்திக்கின் முறையாயிற்று. கார்த்திக் நிரஞ்சனுக்கும் நண்பன் என்ற வகையில் நிரஞ்சன் அழைத்திருந்தான். பிரியாவுமே தன் தந்தையுடன் நிச்சய விழாவிற்கு வந்திருந்தாள். குடும்ப நண்பர் என்ற முறையில் பிரியாவின் தந்தை சிவராமனை ரகுநந்தன் அழைத்திருந்தார். முறையான வரவேற்போடு பெண் வீட்டினர் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டனர். பெண்ணும் மாப்பிள்ளையும் சபையில் அமர்த்தப்பட்ட நிச்சய ஓலை வாசிக்கப்பட்டது. 2 பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க. பெரியவர் ஒருவர் கூற அனன்யா அலங்கரிக்கப்பட்டிருந்த தட்டில் வைக்கப்பட்டிருந்த மோதிரங்களை எடுத்து வந்தாள். அழகாக ஒற்றை வைரக்கல் பதித்திருந்த மோதிரத்தை கையில் எடுத்த நிரஞ்சன் அவளது கரத்தை எதிர்பார்த்து கையை நீட்டினான். குனிந்த தலையை அவள் நிமிரவே இல்லை. அணிந்திருந்த புடவைக்கு இணையாய் கன்னங்களும் போட்டி போட மெல்ல தன் வெண்பிஞ்சு விரல்களை நீட்டினாள். மென்மையாக பற்றி விரலில் மோதிரத்தை அணிவித்தவனின் கரம் அதன் பிறகும் கூட அவள் கரங்களை விடாமல் பற்றி கொண்டே இருக்க கீழ்கண்ணால் அவன் பற்றியிருந்த கரத்தை பார்த்தாள். ஆண்மை ததும்பும் கரத்திற்குள் அழகாய் புதைந்திருந்தது அவளது கரம். ஏதாவது ஒரு கட்டத்தில் கையை விடணும்பா, அவனருகே நின்றிருந்த யுவராஜ் கூற சுற்றி நின்றவர்களுக்கு சிரிப்பு. அசடு வழிந்தபடி நிரஞ்சன் கையை விட, கயல் நீயும் போட்டுவிடு. அனன்யா மோதிரத்தை எடுத்து கொடுத்தாள். அவன் கையை பற்றியவளின் கரங்கள் மெலிதாக நடுங்கியது. மோதிரத்தை அணிவித்துவிட்டு விலகப்போன கரங்களை அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். கேள்வியுடன் அவள் அவன் முகம் நோக்க இமை சுமிட்டி சிரித்தவன் அவள் கரத்தை யாரும் அறியாமல் அழுத்திவிட்டுத்தான் விடுவித்தான். நிச்சயதார்த்த விழா நன்முறையில் முடிவுக்கு வர மதிய விருந்தும் தொடங்கியது. உறவினர்கள் ஆங்காங்க அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க யாரிடமோ கயல்விழியை அறிமுகப்படுத்துவதற்காக அவளை அழைத்துச் சென்றார் வைதேகி. கயல், இவங்க உனக்கு சித்தி முறை வேணும். இவங்க நிரஞ்சனோட அத்தை. அவர் வரிசையாக அறிமுகப்படுத்தி வைக்க சிரித்த முகத்துடன் அனைவருக்கும் வணக்கம் வைத்தாள். வைதேகி, உன் மருமக ரொம்ப அழகா இருக்கா. ஜோடி பொருத்தம் சூப்பர். கண்டிப்பா சுத்தி போடு. ஒரு பெண்மணி கூற அவளுக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது. அதன் பிறகு பெரியவர்கள் பேச்சில் பிடித்து கொள்ள அவளால் நகரவே முடியவில்லை. அவளும் பேச்சில் ஆழ்ந்துவிட கடுப்புடன் தனியாக அமர்ந்திருந்தது என்னவோ நிரஞ்சன்தான். நிச்சயதார்த்த நாள், தனியாக விடுவார்கள், பேசிக்கொண்டிருக்கலாம் என்று பார்த்தால் பெரியவர்களுடன் அமர்ந்து கதை பேசிக்கொண்டிருந்தாள் அவனது கண்ணாட்டி. அத்தை, உண்மையாலும் தான் சொல்றீங்களா? எனக்கும் அதிரசம் ரொம்ப பிடிக்கும். எப்படி சுடுறதுன்னு சொல்லி தரீங்களா? மும்முரமாக அவள் வினவிக் கொண்டிருந்தது தெளிவாக இவன் காதில் விழுந்தது. ராட்சசி, நீ கற்றுக்க வேண்டியதே வேறடி. அதிரசம் சுட கற்றுக் கொடுக்க சொல்கிற? மாமா கிட்ட வா, நிறைய கற்றுக் கொடுக்கிறேன். மனதிற்குள் கருவிக்கொண்டவன் முகச்சுளிப்புடன் நிமிர அடக்கப்பட்ட புன்னகையுடன் அவனையே பார்த்து கொண்டு கயல்விழி அருகே நின்றிருந்தாள் அனன்யா. என்ன? அவள் புருவம் உயர்த்த விழிகளால் கயல்விழியை சுட்டி காட்டியவன் தலையை ஆட்டி உதட்டை பிதுக்கினான். டோன்ட் வரி. கண்களை மூடி திறந்தவள் அவனுக்கு அபயம் அளிக்க மேலே கூட்டிட்டு வா. மாடியை கண்காட்டிவிட்டு எழுந்து சென்றான் நிரஞ்சன். ஆன்ட்டி, கயல்விழி இன்னும் வீட்டை சுற்றி பார்க்கவே இல்லை. நான் அவளை கூட்டிட்டு போய் சுற்றி காண்பிச்சிட்டு வரட்டுமா?
அனன்யா குறுக்கே புகுந்து பணிவுடன் வினவ, அதுவும் சரிதான், நீ கூட்டிட்டு போ, நாங்க சாப்பிட போறோம். அந்த பெண்கள் குழு அகன்றுவிட அவளை அழைத்து கொண்டு மாடியேறினாள் அனன்யா. அக்கா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரட்டுமா? என்னை காணோம்னு தேடுவாங்க. அவள் வினவ, விட்டால் மீண்டும் உறவினர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்ற ஐயத்தில் அனன்யா மறுத்தாள். அம்மா கிட்ட தானே சொல்லணும், சொல்லிக்கலாம். சுற்றுமுற்றும் துளாவியவளின் விழிகளில் யுவராஜ் விழ அவனை அழைப்பதற்காக வாயெடுத்தவளுக்கு அவனை அழைக்க தயக்கம். இப்படியெல்லாம் உரிமையுடன் அவனை அழைத்து அவள் வேலை வாங்கியது எல்லாம் இல்லையே. அவள் தயங்கிக் கொண்டு நிற்க அவன் அவளை பார்த்து விட்டான். தடுமாற்றத்துடன் தன்மேல் விழுந்த அவள் விழிகளிலிருந்து என்ன உணர்ந்தானோ அவள் அருகே வந்தான். எதுக்கு கூப்பிட்டா என்று வினவி வேறு வைத்தான். அவளுக்கு ஆச்சரியம். கூப்பிடத்தான் நினைத்தாள், ஆனால் கூப்பிடவில்லை. முகத்தை பார்த்து என் தேவையை அறிந்து கொண்டானா? அவள் அப்படியே நிற்க, அக்கா கூப்பிடவே இல்லையே. கயல்விழியிடமிருந்து கேள்வி வந்தது. ஓ, கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு வந்தேன்மா. கயல்விழியிடம் கூறியவனின் பார்வை அனன்யாவின் மீதுதான் விழுந்தது. இல்ல, நான் தான் கூப்பிட்டேன். கயலை மேலே அழைச்சிட்டு போறேன், யாராவது கேட்டா சொல்லிடு என்றாள். அவன் தலையாட்ட பெண்கள் இருவரும் மேலே ஏறினர். அக்கா, நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கயல்விழி திடீரென்று வினவ தூக்கி வாரி போட்டவளாய் திரும்பி பார்த்தாள் அனன்யா. இல்லையே கயல், அப்படின்னு யார் சொன்னா? யுவராஜுடன் திருமணமா? நினைவே அவளுக்கு தடுமாற்றத்தை தந்தது. ஓ, அப்ப இல்லையா? 2 பேரையும் பார்க்கும்போது லவ்வர்ஸ் மாதிரி தெரிஞ்சது, அதுதான் கேட்டேன். அசால்ட்டாய் கூறியபடி அவள் முன்னே சென்றுவிட அவளால் தான் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மாடி பால்கனிக்கு சென்றவள் அங்கு நிரஞ்சன் நிற்பதைக் கண்டதும் தயங்கியபடி அங்கேயே நின்றுவிட, பின்னால் வந்த அனன்யா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டேன்பா, சீக்கிரம் பேசிட்டு அனுப்பிவை என்றபடி அங்கிருந்து அகல. அக்கா, எங்க போறீங்க? வீட்டை சுத்தி காண்பிக்கிறேன்னு சொன்னீங்க. மருண்டு விழிகளுடன் தன் கையை பிடித்து கொண்டவளை சிறு புன்னகையுடன் விலக்கிவிட்டவள், அதுக்குத்தான் உன் புருஷன் இருக்கிறானே, அவன் சுத்தி காண்பிப்பான். நிரஞ்சனை கண்காட்டி விட்டு ஓடிவிட்டாள். ஐயோ, தனியாக மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நேத்தே ஃபோனில் முத்தம் கேட்டாரு, இங்கே வேற யாருமே இல்லை. மனதிற்குள் புலம்பி தள்ளியவள் மெல்ல அடியெடுத்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த செடிகளின் அருகே வந்து நின்றாள். இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற? நான் என்ன பூதமா? அவளது பயத்தை கண்டவனுக்கு சிறிது கோபம் வந்தது என்னவோ உண்மைதான். இல்லை, அப்படி இல்லை, யாராவது பார்த்துடுவாங்களோன்னு தான். பார்த்தால்தான் என்ன, நான் உன் புருஷன்தானே. வந்த கோபம் அவள் மிரண்டு விழித்ததில் பறந்து போயிருந்தது. இருந்தும் வெளிக்காட்டாமல் சற்று அழுத்தமாகத்தான் வினவினான். புருஷனா? அதுதான் நிச்சயம் முடிஞ்சுதே. அடுத்த மாதம் கல்யாணமும் முடிஞ்சிடும். பேசிக்கொண்டே அவன் அவளை நோக்கி நகர பின்னால் நகர்ந்தவள், இப்போ எதுக்கு கிட்ட வர்றீங்க? வார்த்தைகளுக்கு தந்தியடிக்க விழிகளை விரித்து தடுமாறியவளின் தடுமாற்றம் அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அவன் என்னவோ எதேச்சையாகத்தான் அவள் அருகே வந்தான். தடுமாறியவளை கண்டவனுக்குள் சுவாரஸ்யம் பொங்கிவிட இதழ்களுக்குள் புன்னகைத்தவன், ஏன் வரக்கூடாதா என்று புருவம் உயர்த்தினான். வசீகரமான அழகுடன் தன் முன்னே நின்றவனை பார்த்தவளின் மனம் மயங்கியது. அந்த மயக்கம் அவள் விழிகளிலும் தெரிய அவனுக்குள் கர்வ புன்னகை. வரக்கூடாது. பின்னால் நகர்ந்தவளை சுவர் தடுக்க அப்படியே நின்றுவிட்டாள். நேத்து நைட் உன்கிட்ட ஒன்று கேட்டேனே, அதை இப்போ தரலாமே. அவன் மேலும் நெருங்க அவள் நெஞ்சுக்கூடி ஏறி இறங்கியது. ஆத்தி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதயம் வேறு மத்தளம் வாசிக்க ஆரம்பிக்க இமைகள் படபடக்க விழிகளை தாழ்த்தினாள். அவனோ வெகு அருகே நெருங்கிவிட்டான். விலக போனவளின் ஒரு புறம் சுவரில் கையை ஊன்றியவன் மறுகரத்தால் அவள் நெற்றியிலிருந்து வருட பெண்ணவளுக்கோ மூச்சு வாங்கியது. முதல் முறையாக உணரும் ஆணின் நெருக்கம். சில்லென்ற மலைச்சாரல் மேனி முழுவதும் படர அதையும் மீறிக்கொண்டு பயம் முன்னுக்கு வந்தது. கடவுளே, என்னால் முடியாது. விழிகள் இறுக மூடிக்கொள்ள அவன் விரல்களோ நிதானமாய் வெகு நிதானமாய் அவள் நெற்றியில் ஆரம்பித்த பயணத்தை கண் மூக்கு கன்னம் என தொடர்ந்து கொண்டிருந்தது. ரிலாக்ஸ்மா, எதுக்கு இப்படி வேர்க்குது? அவன் குரல் முணுமுணுப்பாக வர செவிமடலோரம் குனிந்து வினவியவனின் மூச்சுக்காற்று வந்து அவள் காதில் மோதியது. பட்டென்று விழிகளை திறந்தவளுக்கு தெரிந்தது என்னவோ கிறக்கத்துடன் மோகம் குடிக்கொண்டிருந்த அவனது விழிகள்தான். அவள்தான் அவன் கண்ணில் மோகத்தை கண்டாலே நடுங்க ஆரம்பித்து விடுவாளே. இப்பொழுதும் மேனி மெழுதாய் நடுங்க. ஏதாவது செய்து விடுவாரோ? மனம் முழுவதும் பயம், பயம் மட்டுமே. இதயத்தை ஆராயும் அந்த மருத்துவனுக்கு பெண்ணவளின் இதயத்தை படிக்க தெரியவில்லை. பயத்தை வெட்கம் என்று நினைத்தவன் மெல்ல அவள் முகம் நோக்கி குனிய, அவ்வளவுதான், இன்னும் சற்று நேரம் என்றாலும் அவள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவாள் என்னும் நிலைமையில் அவனது போன் அலறியது. இது வேற. அப்பட்டமாய் அவன் முகத்தில் எரிச்சல் கவிழ போனை காதுக்கு கொடுத்தபடி தள்ளி நின்றான். கயல்விழிக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது. அப்பாடா! பெருமூச்சு விட்டு கொண்டவள் நெஞ்சை நீவி ஆசுவாசப்படுத்தி கொண்டாள்.
கொண்டவனின் விலகலில் மகிழும் பெண்மை இவள் ஒருத்தியாகத்தான் இருக்கும். பேசி முடித்துவிட்டு வந்தவனின் கைகளில் ஒரு பார்சல் இருந்தது. இது உனக்குத்தான். அவன் நீட்ட, என்ன? ஆர்வத்துடன் வாங்கி பிரித்து பார்த்தவளை நோக்கி அழகாய் கண் சிமிட்டியது புத்தம் புது கைபேசி. மொபைலா? அவன் அளிக்கும் பரிசை ரசித்தாள். ஏன், அவனையும் ரசித்தாள். அவனது நெருக்கத்தை மட்டும்தான் அவளால் ரசிக்க முடியவில்லை. உன்கிட்ட நான் நிறைய நேரம் பேசணும். உன் அப்பா ஃபோனில் பேச உனக்கு தயக்கம். எனக்கும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு கால் பண்ணி உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல தயக்கம். அதுதான் புது மொபைல் வாங்கிட்டேன். இனி பேசிட்டே இருக்கலாம். நோ டிஸ்டர்பன்ஸ். புன்னகையுடன் கூறியவனின் மொழிகளில் அவளுக்கும் புன்னகை அரும்பியது. என்ன செய்கிறாய் கயல்விழி? அவனை ரசிக்கிறாய். அவன் அளிக்கும் பரிசுகளை விரும்புகிறாய். அவன் காட்டும் அக்கறையில் கரைகிறாய். அவன் நெருக்கம் மட்டும் தீயாய் எரிகிறது. இதற்குத்தான் சொல்கிறேன், உன்னால் முடியாது. எந்த விதத்திலேயும் உன்னால் அவனுக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. இதை பற்றி அவனிடம் பேசு. மனம் உந்தி தள்ளியது. ஸ்விட்ச் போட்டார் போல புன்னகை வாடிவிட ஒரு பெருமூச்சுடன் பேச ஆரம்பித்தவளை அனன்யாவின் வருகை தடை செய்தது. சாரி கைஸ், உங்க 2 பேரையும் கீழே கூப்பிடுறாங்க என்றபடி வந்தாள். இப்பத்தான் பேசவே ஆரம்பிச்சோம் அனன்யா. நிரஞ்சன் சலித்து கொள்ள, ஐ கான் ஹெல்ப். இரு கைகளையும் விரித்து உதட்டை பிதுக்கியவள் மீண்டும் ஒரு முறை அவர்களை அழைத்துவிட்டு கீழே சென்று விட்டாள். வேறு வழியின்றி அவர்களும் பின்தொடர்ந்தனர். தொடரும்.